சொல்லி இருக்கிறாரே நாம் சொல்லலாமே. ஆமாங்க, 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்துல எலிசா கூட இருந்த தீர்க்க தரிசிகளின் புத்திரர்கள் தங்களுக்கு இடம் பத்தல, விசாலமான இடத்துக்கு போறதுக்கு நீங்க எங்களுக்கு அனுமதி கொடுக்கணும், ஆனால் எங்க கூட வரணும்னு சொல்லி எலிசாவை கூட்டு போறாருங்க. போன இடத்துல மரங்களை வெட்டி விழுத்துகையில ஒரு மரம் வெட்டப்படும் போது கையில் இருந்த கோடாரி தவறி தண்ணீருக்குள்ள விழுந்துருதுங்க. ஐயோ, நான் இதை இரவலா வாங்கிட்டு வந்தேன்னு அவன் கூக்குரலிட்டப்போ எலிசா ஒரு மரத்தின் கொம்பை உடைச்சு வெட்டி அதுல போடுறாருங்க. மூழ்கி கிடந்த கோடாரி மிதந்து வருகிறது. உலகத்தை பொறுத்த வரைக்கும் தண்ணீரை விட அடர்த்தியான எந்த பொருளும் மிதக்காது. ஆனா அறிவியலுக்கு அப்பாற்பட்ட நம்ம ஆண்டவர் மூழ்கி கிடக்கிற ஆழத்துல கிடக்கிறதெல்லாம் வெளியே கொண்டு வருவேன் பைபிள் சொல்லுதுங்க. இன்னைக்கு உங்களுக்கு நாட்பட்ட சொத்துக்களோ வருமானங்களோ நகைகளோ பணங்களோ கிணத்துல போட்ட கல் மாதிரி கிடக்குதா? நீங்க இனிமேல் அது காந்தி கணக்குன்னு சொல்லாதீங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்கிறேன். சிலுவை மரணத்தை, இயேசுவின் தியாகத்தை நீங்க அதுல போடுங்க. நான் ஒருபோது ஏமாந்து போவதில்லைன்னு சொல்லுங்க. கர்த்தர் இப்பொழுது அதை உங்களுக்கு மிதக்க பண்ணுகிறார். அவன் தன் கையை நீட்டி எடுத்துக்கொண்டது போல நீங்களும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி இருக்கிறாரே, நாம் சொல்லலாம்.